இந்த கடைசி எபிசோட்ல மாமியார் போட்ட நாடகத்தை ஆண்டாளு எப்படி உடைச்சா, கார்த்திகோட வண்டவாளத்தை எப்படி தண்டவாளத்துல ஏத்துனா, அம்மாவும் தங்கச்சி சேர்ந்து ஆடின நாடகத்தை பாவம் ரமேஷ் தெரிஞ்சுக்கிட்டு கோவப்பட்டு கடைசில அவன் எடுத்த முடிவென்னாங்கிறத பாக்கலாமா? கார்த்திக் போனதுக்கு அப்புறமா வீட்டுல நிலைமை ரொம்பவும் தலைகீழா மாறுச்சு. ரமேஷ் ஆண்டாளு ஸ்வப்னாவோட துணிமணி எல்லாத்தையுமே பெட்டியில கொண்டு வந்து ஹால்ல தூக்கி போட்டான். கனகமும் காவியாவும் கம்பீரமா சோஃபால ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டாளு கண்ணுல இருந்து கண்ணீர் பாவம் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் 2 பேரும் ஏன் நின்னுகிட்டு இருக்கீங்க? பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. இனி என் வீட்டுல உனக்கு இடம் இல்ல. போனா போகுது கிராமத்து பொண்ணுன்னு என் வீட்டுல இடம் கொடுத்தா தெருவுல சுத்துற பொறுக்கி பையனெல்லாம் லவ் பண்ணிக்கிட்டு தெரியுறா உன் தங்கச்சி. உன் தங்கச்சிக்கு இனி இந்த வீட்டுல இடம் இல்ல. நீ இவங்க 2 பேரோட லவ்வுக்கு துணை போயிருக்க. தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல புருஷனையே ஏமாத்த பாத்திருக்க. உங்க 2 பேருக்கும் எவ்வளவு கேவலமான புத்தி இல்ல. இன்னும் நான் கோவப்பட்டு கத்துறதுக்குள்ள 2 பேரும் கிளம்புங்க. என்னால போக முடியாதுங்க. என் மேலையும் என் தங்கச்சி மேலையும் நீங்க போட்டிருக்கீங்களா அசிங்கமான ஒரு பழி. அது பொய்ன்னு நிரூபிக்கிற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். இப்போ நான் அழுதுகிட்டே இந்த வீட்டை விட்டு வெளியில போனா உங்க பணத்தை திருடி நான் ஆயிடுவேன். என் தங்கச்சியோட கேரக்டர் ரொம்ப மோசமான கேரக்டர்ன்றது உண்மையாயிடும். அதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க முடியாதுல்ல. நாங்க எந்த தப்பும் செய்யல. நாங்க போக மாட்டோம். இங்கேயே இருந்து போராடுவோம். பாத்தியட ரமேஷ், உன் பொண்டாட்டியோட திமிர வெளியே போடின்னு சொல்ற. ஆனாலும் முடியாதுன்னு எப்படி உன் பேச்ச மதிக்காம நின்னுக்கிட்டு இருக்கா பாரு. என்ன இருந்தாலும் பட்டிக்காடுங்களாச்சே. இந்த சிட்டில இவ்ளோ பெரிய வீடு, ஏசி ரூமு, நல்ல சோறு விட்டு போக மனசு வருதா பாரு. சும்மா சொன்னா கேட்க மாட்டா. கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுடா. ஆண்டாளு, தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாத. என் கண்ணு எதிர்க்கவே அந்த கார்த்திக் வந்து நின்னு நீ தான் பணம் கொடுத்தன்னு சொல்லி என் கண்ணு முன்னாடியே தேங்க்ஸ் வேற சொல்லிட்டு போறான். அது பொய்ன்னு உன்னால எப்படி நிரூபிக்க முடியும்? அவனை விட பெரிய சாட்சி எதனா வச்சிருக்கியா? அதுதாங்க என்னோட சந்தேகமும். அவன் தான் என் தங்கச்சிய கட்டிக்க போற பையன் அப்படின்னா அவனுக்கு நான் திருட்டுத்தனமா பணம் கொடுத்து உதவி செஞ்சிருந்தா அது உங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்து நின்னு ஏன் அவன் சொல்லிட்டு போகணும்? யாராவது ஒருத்தன் வீட்டுக்கு நேரா வந்து ஆண்டாளு அண்ணி எனக்கு திருட்டுத்தனமா பணத்தை கொடுத்தாங்கன்னு ஏன் புருஷன் முன்னாடி சொல்லிட்டு போவானா? இத பார்த்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் வரலையா? ஆபீஸ்ல மூலக்காரர்னு பேரு வாங்கின உங்களுக்கு இங்க மூளை வேலை செய்யல? அவன் வீட்டுக்கு வந்தது எனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு இல்ல, என் மேல இப்படி ஒரு பழிய சுமத்திட்டு போக வந்தான். யாரோ அவன் பின்னாடி நின்னு இந்த நாடகத்தை அவனை வச்சு போட்டிருக்காங்க. அண்ணன் அண்ணி மறுபடியும் லாஜிக் அப்படின்னு பேசி அவங்க வார்த்தை வலையில உன்னை விளைவிக்க பாக்குறாங்க. அந்த கார்த்திக் தான் பொறுக்கின்னு சொன்னியே, அவனுக்கு அந்த அளவுக்கு சென்ஸ் இல்ல எங்க எது பேசணும்னு. அதனாலதான் பேசிட்டு போயிருக்கான். அண்ணி வீசின வலையில மாட்டிடாதன. இங்க பாருங்க, எனக்கு 24 மணி நேரம் ஒரே ஒரு நாள் எனக்கு அவகாசம் கொடுங்க. அதுக்குள்ள இந்த கார்த்திக்கோட கேமுக்கு பின்னாடி யாரோட மைண்ட் இருக்கோ, யாரு தேவையில்லாம என் தங்கச்சி மேலே எம்எல்ஏ பழி போட்டிருக்காங்களோ அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நான் உங்க முன்னாடி நிப்பாட்டுறேன். ஒருவேளை என்னால தப்பு நிரூபிக்க முடியலனா எப்படி நீங்க கழுத்தை பிடிச்சு என்ன வெளியில தள்ளதானே போறீங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில இருந்து நான் நிரந்தரமா போயிடுவேன். உங்களுக்கு நான் விவாகரத்தை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் என்னால உங்க வாழ்க்கையில எந்த தொந்தரவுமே இருக்காது. விவாகரத்து கூட கொடுப்பியா? அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கியா? சரி, நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ள தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கலன்னா விவாகரத்தை நான் உனக்கு தருவேன். அது வரைக்கும் நீயும் உன் தங்கச்சியும் அந்த மூலையில இருக்கிற கெஸ்ட் ரூம்ல இருங்க. என் பார்வையில படாதீங்க அப்படின்னு சொல்லி கோவமா ரமேஷ் ரூமுக்கு போயிட்டான். நான் போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிடுச்சே. இந்த ஆண்டாளு இவ்ளோ திமிரு பிடிச்சவளா? 24 மணி நேரத்துல இவன் மட்டும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டானா அதுக்கப்புறம் எனக்கு அவமானம் ஆயிடும். என் பிள்ளையே என்னை வெறுத்துடுவான். இந்த கார்த்திகை வச்சுதான் இவ ஏதோ நிரூபிக்கணும்னு முயற்சி பண்றான். இன்னைக்கு முழுக்க கார்த்திக் மட்டும் எக்காரணத்தை கொண்டு வெளியில வந்துடவே கூடாது. அவன் இவகிட்ட மாட்டலனா அதுக்கப்புறம் நாளைக்கு இவ தங்கச்சியோட வீட்டை விட்டு போய் தானே ஆகணும். மதிய நேரம் வீடு அமைதியா இருந்துச்சு. பால்கனியில கனகமும் காவியாவும் சேர்ல உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஆண்டாளு அந்த பால்கனி பக்கமா வந்தா. மாமியாரும் நாத்தனாரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டு அவ ஓரமா நின்னு அதை கேட்டா. அம்மா, உன் பிளான் சூப்பருமா. அண்ணனோட பீரோல இருந்து நீயே அந்த 50,000 எடுத்துட்டு அது திருட்டு போச்சுன்னு அந்த பழிய தூக்கி அண்ணி மேல போட்டு பாரு. சூப்பர்மா. அதுலயும் அந்த கார்த்திகை சும்மா சொல்லக்கூடாது. டைமுக்கு வந்து டைமிங்ல நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். அவனுக்கு நேஷனல் அவார்டு இல்லம்மா, ஆஸ்கர் அவார்டு கொடுத்தாலும் கூட அதுல தப்பே இல்லம்மா. நாளையோட அந்த ஆடலோட தொல்லையும் சொப்னாவோட தொல்லையும் நிரந்தரமா போயிடும்.
பின்ன பட்டிக்காடுங்க இதுங்களுக்கே அவ்வளவு அறிவு இருக்கும்போது எனக்கு எவ்வளவு இருக்கணும்? அந்த 50,000 ரூபாய் பணக்கட்டை நான் என் பட்டுப்புடவைக்கு நடுவுல ஒளிச்சு வச்சிருக்கேன். ரமேஷ் எவ்வளவுதான் தேடினாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் அந்த கார்த்திக்குக்கு ஏற்கனவே நான் 10,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஆண்டாளு இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற 40,000 ரூபாவையும் அவனுக்கே கொடுத்துருவேன். அவன் பணத்துக்கு ஆசைப்படுறவன், அதனால உண்மையே சொல்லவே மாட்டான். இன்னைக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணி அண்டர் கிரவுண்டுக்கு போக சொல்லிட்டேன். அவனும் போயிட்டான். ஆண்டாளால அவனையும் கண்டுபிடிக்கலாம் முடியாது. இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ஆண்டாள் மனசுல இருக்கிற பாரம் மொத்தமும் குறைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. ஆனா அவ கண்ணுல ரொம்பவுமே கோவம் தெரிஞ்சுது. அட கடவுளே, எங்க அம்மா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாமியார் என்னோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு என் குடும்பத்துக்கு நடுவுல நெருப்பு பத்த வைக்கிறாங்களா? சிச்சி, என்னோட கேரக்டரையும் என் தங்கச்சியோட கேரக்டரையும் டேமேஜ் பண்ண இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு மட்டமா இறங்குவாங்களா? அந்த கார்த்திக் கிட்ட பணம் கொடுத்து அவனுக்கு பணத்தாசையை காட்டி நாடகமாட வச்சிருக்காங்க. ஆனா இதை நான் எப்படி நிரூபிக்கிறது? அந்த கார்த்திக்கு இன்னும் மிச்சம் 40,000 கொடுக்கறேன்னு அத்தை சொல்லிருக்காங்கல்ல. அப்படின்னா அந்த பணத்தை வாங்க நாளைக்கு அவன் நிச்சயமா வருவால. அவனுடைய வீக்னஸே பணம் தானே. அப்படின்னா அதை வச்சுதான் அவனை பிடிச்சாகணும். என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஆண்டாளு ஒரு ஆட்டோவில் ஏறி கார்த்திக் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அவனுடைய ஏரியாவுக்கு போனா. அங்க கார்த்திக் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தெருவில் நின்னுக்கிட்டு சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப ஆண்டாளு நேரா கார்த்திக் முன்னாடி போய் நின்னா. உள்ளுக்குள்ள அவனை பார்த்ததும் ரத்தம் கொதிச்சுது. ஆனா கூலா ஹேண்டில் பண்ணான். என்ன அண்ணி, என்னை பார்க்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா என்ன? நீங்கள் என்னதான் ட்ரை பண்ணாலும் எவ்வளோதான் மிரட்டினாலும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன். உங்கள் அத்தை என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் நீங்கள் போங்க. உன் கைய கால பிடிச்சி உண்மையை ஒத்துக்கன்னு நான் கேட்க வரல கார்த்திக். உன்கிட்ட ஒரு டீல் பேசதான் வந்திருக்கேன். நாளைக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு மிச்சம் ஒரு 40,000 ரூபாய் கொடுக்குறேன்னு தானே எங்க அத்தை சொன்னாங்க. ஆமாம், அதான் எங்களுக்குள்ளே இருக்கிற டீலு. ஆனால் அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் போய் உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அட பைத்தியக்காரா, நாளைக்கு நான் பெட்டி படுக்கை எடுத்து கிளம்புறது ஊருக்கு போக இல்ல, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகத்தான். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட கார்த்திக். ஒரு அப்பாவி பொண்ணு மேல பழிய தூக்கி போட்டு தூக்கு கயிறு உன் கழுத்துல நீ ஏன் மாட்டிக்கிட்ட? என் வீட்டுக்காரரு ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பாக்குறாரு. அவரு பீரோல வச்சிருந்த ஆபீஸ் பணம் அது சாதாரண பணம் இல்ல. அந்த கட்டுல இருக்கிற ஒவ்வொரு நோட்டோட சீரியல் நம்பரையும் அவரு ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி அவருடைய லேப்டாப்ல வச்சிருக்காரு. நேத்துதான் அந்த சீரியல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எங்க போலீஸ் சித்தப்பாவுக்கு நான் அனுப்பி வச்சிட்டேன். என்னது சீரியல் நம்பரா? அதை அனுப்புனா என்ன ஆகும்? என்ன ஆகுமா? ஒரு வாரத்துல அந்த பணத்தை யாரு எங்கெங்க செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறது ஜிபிஎஸ் மூலமா போலீஸ் தெரிஞ்சுப்பாங்க. ஒருவேளை அந்த நோட்டு ஏதாவது பேங்க்ல இருக்கோ இல்ல ஏதாவது கடைக்கு போச்சுனாலும் கூட உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜிபிஎஸ் அலாரம் போயிடும். எங்க அத்தை என் வீட்டுக்காரர் பணத்தை தான் திருடி வச்சு அதுல 10,000 ரூபாய் உனக்கு கொடுத்துருக்காங்க. மிச்சம் 40,000 ரூபாவும் அதே பணம் தான் கொடுக்க போறாங்க. அதை நீ செலவு பண்ண போனா போலீஸ் கிட்ட அநியாயத்துக்கு மாட்டிப்ப. சிட்டில திருட்டுத்தனத்துக்கு எவ்வளவு தண்டனை தெரியுமா? மினிமம் எப்படி ஒரு 2 வருஷமாவது ஜெயில இருக்காது. டவுட்டா இருந்தா அந்த பணத்தை செலவு பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் நீ எப்படி ஜெயிலுக்கு போறேங்கிறதையும் நீயே பாப்ப. ஆனாலும் சீரியல் நம்பரு போலீஸ் ஜெயிலுன்னு மிரட்டினதுனால கார்த்திக் ரொம்பவே பயந்து போயிட்டான். ஏன்னா அவன் பொறுக்கி பையன் இல்லையா. ஜெயிலுக்கு போறது அப்படிலாம் தெரிஞ்சா அவன் இன்னுமே அதிகமா பயந்துருவான். ஐயோ, சீரியல் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணுவாங்களா? அண்ணி, எனக்கு எதுவும் தெரியாது. உங்கள் அத்தை சொல்லி கொடுத்துதான் நான் இப்படி ஒரு ட்ராமா பண்ணேன். எனக்கு உங்கள் பணமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். என்னை விட்டுடுங்க. நான் எங்கள் ஊருக்கே போகிறேன். எனக்கு ஜெயிலுக்கு போக விருப்பம் இல்லை. நீ இந்த ஊரை விட்டு போறதில்ல, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி நீ நேரா எங்க வீட்டுக்கு வரணும். என் வீட்டுக்காரர் முன்னாடி அத்தை தான் இந்த நாடகத்தை போட சொன்னாங்க அப்படிங்கிற உண்மைய ஒத்துக்கணும். ஒருவேளை நீ உண்மையை ஒத்துக்கிட்டேனா என் கழுத்துல இருக்கு பாத்தியா இந்த தங்க செயின், இதுக்கு 1,00,000 ரூபாய் இருக்கும். இத அப்படியே கழட்டி உன் கையில கொடுத்துடுறேன். இதுக்கு எந்த சீரியல் நம்பரும் இருக்காது. பியூர் கோல்டு. நீ எங்க வேணும்னாலும் வித்துக்கலாம். எங்க மாமியார் கொடுக்கற திருட்ட நோட்டுக்காக நீ ஜெயிலுக்கு போறியா, இல்ல நான் கொடுக்கற செயினுக்காக வந்து உண்மையை சொல்ல போறியா? முடிவு உன்கிட்ட. ஆனால கொடுத்த ஆஃபரை அந்த நேரத்துல பயந்து போயிருக்கிற கார்த்திக் நிச்சயமா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அந்த கிழவி என்னை திருட்டு கேஸில் உள்ள தள்ள பிளான் போட்டிருக்காளோ? அவங்க பேச்சை கேட்டா ஜெயிலுக்கு தான் போய் உக்காரணும் போல. இவங்க பேச்சை கேட்டா இவங்க கழுத்தில் இருக்கிற இந்த தங்க செயின் எனக்கு சொந்தமாயிடும். சரிங்க அண்ணி, இன்னைக்கு ராத்திரி உங்கள் வீட்டுக்கு வந்து
உங்க புருஷன்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி நான் உண்மையை ஒத்துக்கிறேன். செயினை மட்டும் ரெடியா வச்சுக்கோங்க. அப்படி வாடா வலிக்கு. மாமியாரே, இன்னைக்கு ராத்திரி நான் போடுற நாடகத்துல நீங்க அநியாயத்துக்கு வசமா உங்க புள்ளைகிட்ட மாட்ட போறீங்க. என் மேலேயும் என் தங்கச்சி மேலேயுமா பழி தூக்கி போடுற? இருக்கு இரு. ராத்திரி நேரம் எல்லாரும் ஹால்ல இருந்தாங்க. கனகம் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துலயே ஆண்டாள கூட கம்பீரமா உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் காலிங் பெல் அடிச்சுது. ரமேஷ் போய் கதவை திறந்தான். அப்போ வெளியில கார்த்திக் பயத்தோட நடுங்கிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தான். டேய், எவ்வளோ தைரியம்டா உனக்கு? காலையில வந்துட்டு போனதுக்கே உன்னை நான் திட்டினேன். இப்ப எவ்வளோ திமிரு இருந்தா மறுபடியும் என் வீட்டுக்கு வந்து நிப்ப? ஐயோ, இவன் எதுக்கு வந்தான்னு தெரியலையே. என் புள்ளகிட்ட ஏதாவது உண்மையே சொல்லிட்டா நான் என்ன பண்றது? ஆனா என்ன அடிக்காதீங்கண்ணே, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். உங்க பீரோல இருக்கிற பணத்தை நான் எடுத்துக்கலண்ணே. அதே மாதிரி நான் சொப்னாவை லவ் பண்ணவும் இல்லை. பணத்துக்காக தான் நான் இப்படி ஒரு டிராமாவை போட்டேன். நாடகமா? என்னடா சொல்ற? நீ பணம் வாங்கலையா? அப்ப காலையில ஏன் முன்னாடியே ஆண்டாளுக்கிட்ட பணம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்னியே. யார் சொல்லி இந்த டிராமா பண்ண? நான் சொன்னது எல்லாமே பொய் தான் சார். இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து என்ன நாடகமாட சொன்னது அண்ணி இல்ல, உங்க அம்மா. நேத்து ராத்திரி என்ன சீக்கிரட்டா வர சொன்னாங்க. என் கையில 10,000 ரூபாய் அட்வான்ஸ் வச்சு நாளைக்கு காலையில வீட்டுக்கு வந்து சொப்னாவை லவ் பண்ற மாதிரி பண்ணி அன்னிக்கிட்ட பணம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லுன்னு சொன்னாங்க. நாளைக்கு அவங்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் மிச்ச 40,000 தரேன்னு சொன்னாங்க. ஆனா உங்க ஆபீஸ் பணத்துக்கு சீரியல் நம்பர் எல்லாம் இருக்கு. போலீஸ்காரங்க என்ன பிடிச்சிடுவாங்கன்னு தெரியாது சார். என்ன போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துடாதீங்க. உங்க அம்மா எனக்கு கொடுத்த 10,000 ரூபாய் இதோ, இதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் அவன் கிட்ட இருக்கிற 10,000 ரூபாவை டேபிள் மேல வச்சான். அவ்வளவுதான், ரமேஷ்க்கு மைண்ட் பிளாக் ஆயிடுச்சு. கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. காவ்யா கனகம் 2 பேரும் சில மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, என்ன இது? அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ தான் அவனுக்கு பணத்தை கொடுத்து இந்த நாடகத்தை ஆட சொன்னியா? டே ரமேஷ், அவன் அவன் ஆண்டாளு கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இப்படி என் மேல பழிய தூக்கி போடுறான்டா. நானே போய் எதுக்குடா என் சொந்த மருமக மேல தேவையில்லாம இப்படி ஒரு பழிய சுமத்த போறேன் அப்படின்னா கார்த்திக் பொய் சொல்றானா அத்தை? சரி, அவன் சொன்ன அந்த மிச்ச 40,000 ரூபாய் பணம் எங்க இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? உங்க பீரோக்குள்ள, உங்களுடைய பட்டு புடவைக்குள்ள அந்த பணத்தை யாருக்கும் தெரியாம நீங்க பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்கீங்கல்ல. வேணுனா ஏங்க நீங்களே போய் அந்த பணம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அந்த பணம் என்கிட்ட இல்ல, உங்க அம்மா கிட்ட தான் இருக்கு. ரமேஷ் உடனே கனகத்தோட ரூமுக்கு போய் அவங்க பீரோல இருக்கிற பட்டு புடவை எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பார்த்தான். அதுல இருந்து 40,000 ரூபாய் பணக்கட்டு கீழே விழுந்துச்சு. அத பார்த்து கண்ணுல கண்ணீரோட ரொம்ப கோவத்தோட அவன் வெளியில வந்தான். அம்மா, என்னம்மா இது? நீ தான் என்ன உண்மையிலேயே பெத்தியா? அப்படி பெத்திருந்தா என்னோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இப்படி ஒரு நாடகத்தை போடுவியா? சீச்சி, உன்னை அம்மானு சொல்லவே என் வாயெல்லாம் கூசுது. அப்படி என்னம்மா அவங்க பண்ணிட்டாங்க? அந்த சின்ன பொண்ணு படிக்கிறதுக்காக தானம்மா இங்க வந்து தங்கி இருக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொப்னா மேல உன் பொண்ணு பழிய போட்டு பெரிய நாடகம் ஆடனா. நீ என் பொண்டாட்டி மேலேயே பழிய போட்டிருக்க. என் பொண்டாட்டி மேலையும் சாதாரணமா படிக்கிற ஒரு பொண்ணு மேலையும் இப்படி ஒரு பழிய போட்டிருக்கீங்களே. டே ரமேஷ், அப்படி இல்லடா. அந்த ஆண்டாளு வந்த நாள்ல இருந்தே இந்த வீட்ல ஏன் பேச்சுக்கு மதிப்பில்ல. எல்லாருமே அவ்வளவுதான் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ஸ்வப்னா வந்த நாள்ல இருந்து ஏன் பொண்ணை யாருமே மதிக்கிறது இல்ல. அந்த கோவத்துல தான் நான் இப்படி ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டா. அவங்க 2 பேரையும் உனக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளோ பெரிய நாடகம்? உங்க சுயநலத்துக்காக என் பொண்டாட்டியை நானே கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுற அளவுக்கு பண்ணிட்டீங்கல்ல. நீங்களாம் மனுஷங்களா? ஏன் காவியா, நீ சின்ன பொண்ணு தானே, உன் வயசுல இருக்கிற பொண்ணு தானே. இப்படி அவன் மேல பழிய போட உனக்கு வெக்கமா இல்ல? அத கேட்டு காவ்யா தலை குனிஞ்சி விக்கி விக்கி அழுதுகிட்டு இருந்தா. போதும், இத்தனை நாளா பெத்த அம்மா கூட பிறந்த தங்கச்சின்னு உங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா மத்தவங்க மேல கேவலமா பழி போடுறீங்கன்னா நீங்க மனுஷங்களே இல்ல. அம்மா, உனக்கு வயசாயிடுச்சு, அதனால உன்னை வீட்டை விட்டு துரத்தல. ஆனா காவியா, நாளையில இருந்து இந்த வீட்டில் இருக்கிற உரிமை உனக்கு இல்ல. நாளைக்கே உன்னை நான் ஹாஸ்டலுக்கு அனுப்புறேன். அங்க போய் கஷ்டப்பட்டாதான் என்னோட அருமை என்னன்னு உனக்கு புரியும். ஐயோ ரமேஷ், என் பொண்ண ஹாஸ்டலுக்கு அனுப்பிடாதடா. வேணும்னா நான் அந்த ஆண்டாளோட காலில் விழுந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. மன்னிப்பு தேவையில்லம்மா, என் முடிவு மாறாது. அப்படி அம்மாவையும் தங்கச்சியையும் திட்டி ஆண்டாளுக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு இருந்தா ரமேஷ். ஆண்டாளோட கைய பிடிச்சுக்கிட்டு கண்ணுல கண்ணீரோட,
ஆண்டாளு, என்ன மன்னிச்சிடு. நீ வந்ததுல இருந்தே பிரச்சனைங்க வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் உன் பேச்ச கேட்காம, என் அம்மா என் தங்கச்சி சொல்றதையே நம்பி உன்னை நான் எப்பவுமே கஷ்டப்படுத்துறேன். நல்ல வேளையா உன்னோட புத்திசாலித்தனத்தால உன் மேல தப்பு இல்லைன்னு நீயே நிரூபிச்சிருக்க. இனிமே உன்னை யாரு தப்பா சொன்னாலும் அவங்களுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. சொப்னா, உன் படிப்பு செலவு எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். என்னோட வாக்கு இது. பரவாயில்லங்க. உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வந்துதானே தீரும். நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். கார்த்திக் அந்த நிமிஷமே அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். கனகம், காவியா 2 பேரும் இடிஞ்சு போய் உக்காந்துட்டாங்க. மத்தவங்களுக்கு ஆப்பு வைக்கலான்னு நினைச்சு அவங்களுக்கு அவங்களே ஆப்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்ச அந்த விடியல் அவங்க வாழ்க்கையில புதுசா இருந்துச்சு. ஆனாலும் ரமேஷ் 2 பேரும் பால்கனியில நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்வப்னா ஹால்ல லேப்டாப்பை வச்சுக்கிட்டு ஆன்லைன் கிளாஸ அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. காவியா லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து ஹாஸ்டலுக்கு போயிட்டா. பாவம் கனகா அவங்க ரூம்ல உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. பாத்தியா ஆண்டாளு, காவியா வீட்ல இல்லைங்கிறதால வீடே அமைதியா இருக்கு. அம்மாவும் பெரிய பாடத்தை கத்துக்கிட்டாங்க. இனிமே அவங்க உன் விஷயத்துல தலையிட மாட்டாங்க. ஆனா என் கிராமத்து பொண்டாட்டியோட புத்திசாலித்தனத்துக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன் தெரியுமா? இன்னொரு தடவை கிராமத்து போகணும்னு சொன்னீங்க, அப்புறம் உங்ககிட்டயும் நான் இந்த மைண்ட் கேம் விளையாட வேண்டி வரும். ஐயோ வேண்டாமா தாயே, உன் போலீஸ் மூளை இருக்கே, ட்ராக்கிங்கு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, அப்பப்பா நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். அப்படி 2 பேரும் ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டாங்க. ஸ்வப்னா அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்படி வீட்ல இருக்கிற இருட்டெல்லாம் போய் இப்ப அவங்க வாழ்க்கையில புது வெளிச்சம் வந்துருந்துச்சு. பாத்தீங்கல்ல, பொய் சொல்லி எவ்வளோ பெரிய நாடகத்தை போட்டாலும் கூட உண்மையை மறைக்க முடியாது. மாமியாரோட ஆட்டத்தையும் நாத்தனாரோட ஆட்டத்தையும் ஆண்டாளு லாஜிக்கான ஒரே ஒரு கேள்வியை கேட்டு மொத்தத்தையும் தவிடுபடியாக்கிட்டா. அன்னையிலிருந்து ரமேஷும் கூட தான் பொண்டாட்டி பேச்சை கேட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டான். இந்த நாத்தனார் கதை இந்த எபிசோடோட சந்தோஷமா இங்க முடியுது. ஒரு சாதாரண பொண்ணு தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக எந்த அளவுக்கு தவிக்கிறான்னு இந்த கதையில நாம பார்த்தோம். இன்னொரு சூப்பரான புது சீரிஸோட உங்களை நாங்க சந்திக்கிறோம். பாத்தீங்கல்ல, நாத்தனாரோட ஃபைனல் எபிசோட்ல நான் ஆடின ஆட்டத்தை அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரமேஷ் எடுத்த முடிவு சரிதானா? உங்களுடைய அபிப்பிராயத்தை நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேமிலி ஸ்டோரிஸை பார்க்கணும் அப்படின்னா உடனே எங்களுடைய ஆண்டாளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்படிக்கு ஆண்டாளு.